ஸ்ரீ மாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம். அது நிறைய பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ ஆண்டு ராசி பலன், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட உள்ளோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் லைக் பண்ணுறதுனால யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு அந்த யூடியூப்பில் முன்னாடி காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. உங்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலன் தான் நம்ம வெளியிட உள்ளோம். அதுக்கு முன்னதாக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/25 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னா மிகுந்த முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. கன்னி ராசியில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு செல்கிறார். அதாவது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு கேது செல்வது மிக மிக முக்கியமான நிகழ்வு. அதே போல் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த ராகு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த ராகு கேதுவால் அந்த தொந்தரவுகள் கன்னி ராசிக்கு நீங்கும், விலகும். அதுவே ஒரு சிறப்பானது. ஏன்னா அது மற்ற கிரகங்களை அடைத்து வைத்திருக்கும், அந்த தடைகள்ல இருந்து அவங்க விடுபடுவாங்க. அதே போல் கன்னி ராசிக்கு குருவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டில் அமர்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பானது. ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 6/3/2026 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிறது. அதனால அது வரைக்கும் கண்ட சனி வராது. அதனால கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். ரொம்ப முன்னேற்றங்களை பெறுவாங்க. குறிப்பாக திருமண தடை இருப்பவர்கள், இந்த திருமணம் தடையாகிட்டே இருந்தது சார், எனக்கு திருமணமே வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் திருமணத்துக்கான யோகங்கள் வரும். அதே போல் கன்னி ராசி சேர்ந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சார்ங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும். வீடு கிட்ட நினச்சிட்டு இருக்கோம் தடையாகிட்டே இருக்குது, இடம் வாங்க நினச்சிட்டு இருக்கோம் தடையாக இருக்குது, இல்லை ஒரு நகை வாங்க நினச்சோம் தடையாகுது. இப்படி என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. தொலைதூர பயணங்கள் ஏற்படும், கொஞ்சம் ஞாபக மறதிகள் வரும், கவனமாக இருக்கணும். நம்ம எங்கேயாவது போகும்போதோ எங்கேயும் வெளியூர்கள் வெளிநாடுகள் போகும்போதோ ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே போல் வெளிநபர்கள், வெளி மதத்துக்காரங்க, வேறு ஜாதி வேறு இனத்துக்காரங்கிட்டையும் நம்ம நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சேனும். ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ நம்ம ஏமாறுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி குருவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த முன்னேற்றம், வளர்ச்சி, எதிர்பாராத உயர்வை தரும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் தேடி வரும். அரசு சார்ந்த விஷயங்களுக்குள் அரசாங்கத்துக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கவங்களுக்கு அரசு வேலை, அரசு பதவிகள் கிடைக்கும். இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி புதன். அதனால் பெருமாள் வழிபாடு செய்வது மேலும் ரொம்ப சிறப்பான நன்மை தரும். பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை வணங்கி வந்தால் மிகுந்த சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகுந்த சிறப்பான ஆண்டு தான்.
இருந்தாலும் அந்த வழிபாடு செய்யும்போது மேலும் மிகுந்த நன்மைகள், மேலும் சிறப்புகளை பெற முடியும். வாய்ப்பு கிடைத்தால் குரு சேத்திரங்கள், திரு ஆலங்குடி, தென் திட்டை, திருச்செந்தூர், இந்த மாதிரி குரு பகவானுடைய சேத்திரங்கள், குரு பிரசித்தமான ஸ்தலங்கள் வணங்கலாம். அல்லது யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானிகள், அவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச ஜீவ முகூர்த்தங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் இருக்கும், அந்த மாதிரி ஜீவ முகூர்த்தங்கள் போயிட்டு வாங்க. இல்லை வாய்ப்பு கிடைத்தால் கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா மேலும் ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல, ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில், தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.